திருவள்ளூரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்த நபரை பிடித்து தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்ற சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்நிலையில் அதிலிருந்து சிறுமி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்த நபரை பிடித்து தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைப்பில் இருக்கிறார். எழில், இந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படையினர் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வர்றாங்க. எதன் அடிப்படையில் அந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு? என்ன விவரம்? பிரியா, அதாவது திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இன்றோடு 14 நாட்கள் ஆகிறது. இதற்கு தனிப்படைகள் அமைத்து பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் தேடி வந்தார்கள். இது மட்டுமல்லாமல் செல்போன் எண்களை வைத்தும் தேடி வந்தார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் தான் முதலாக இதை கொண்டு விசாரணை தொடரப்பட்டது. அந்த விசாரணை அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இந்த தனிப்படை துறையினர் அந்த புகைப்படத்தை வைத்து அதில் அடையாளம் காணப்படக்கூடிய நபரின் புகைப்படத்தை வைத்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் சரி, அதே போல அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்திலும் நெல்லூரிலிருந்து சென்னை வரை இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களும் தொடர்ச்சியாக இந்த தேடி வந்தார்கள். இந்த நிலையில் தான் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இதே உருவ ஒற்றுமையுடைய இதே போல அதே உடை அணிந்த ஒரு நபர் இருப்பதாக தனிப்படை காவல்துறைக்கு தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் தற்போது அந்த நபரை பிடித்து கைது செய்து சூலூர்பேட்டை ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையிலிருந்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வருகிறார்கள். இந்த கிட்டத்தட்ட அது ஒரு ஒற்றுமை இருப்பதால் அவரிடம் இப்ப விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த 14 நாட்களாக தொடர்ச்சியாக இந்த தேடுதல் வேட்டையை நடத்திய பின்பு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இந்த தனிப்படை காவல்துறையினர் தொடர்ச்சியாக இந்த தேடுதல் வேட்டை நடத்தி வந்த நிலையில் தான் தற்போது இவர் பிடிபட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு 20க்கும் மேற்பட்டோரை பிடித்து சந்தேகத்தின் பேரில் விசாரணை செய்து அவர்கள் இல்லை என ஊர்ஜிதப்படுத்தி அனுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த நபர் தான் அதே உடையில் இருப்பதால் இந்த நபர் தான் தற்போது அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு அங்கிருந்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. பிரியா, கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்ற சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட பல நாட்களாக தனிப்படை அமைத்து காவல்துறையினர் அந்த நபரை தேடி வரும் நிலையில் தற்போது உருவ ஒற்றுமை கொண்ட ஒரு நபர் கைதாகி இருக்கிறார். அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வராங்க தனிப்படை காவல்துறையினர். வேறு என்னென்ன லீட்ஸ் எல்லாம் காவல்துறையினருக்கு கிடைச்சிருக்கு மற்றும் சிறுமியோட தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு விவரிக்க முடியுமா எழில்? பிரியா, கடந்த 12ஆம் தேதி அந்த சிறுமி பள்ளி முடிந்து அவருடைய வீட்டுக்கு சென்ற போதுதான் அவரை பின்தொடர்ந்த அந்த நபர் ஒருவர் அவரை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்வது குறித்து ஒரு புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தான் அந்த 12ஆம் தேதி அந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 18ஆம் தேதி அவர் அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் அவருக்கு உடல்நலம் தோன்றி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அவர் மருத்துவமனையில் இருந்து வருகிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து, அதாவது ஏற்கனவே இந்த தனிப்படையில் ஒரு புறம் டெக்னிக்கல் டீம் ஒரு புறம் கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தமிழ்நாடு மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளிலும் ஊடுருவி தேடி வந்தார்கள். இந்த நிலையில் தமிழக காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து கொடுப்பவர்களுக்கு சட்டம், அதாவது 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அறிவித்திருந்தது. இந்த அடிப்படையில் 4 மொழிகளில் அவருடைய படம் வெளியிடப்பட்டு பல்வேறு இடங்களில் சாலை மார்க்கமாகவும் சொல்லி அதே போல ரயில் மார்க்கத்திலும் இந்த புகைப்படங்களை காட்டி காவல்துறையில் விசாரணை நடத்தி வந்தார்கள். அதே போல ஆந்திராவுக்கு செல்லக்கூடிய, அதாவது வடமாநிலத்தில் செல்லக்கூடிய அந்த லாரிகளை மறித்தும் அதில் சோதனைத்தும் பல்வேறு கட்ட சோதனைகளும் நடத்தி வந்த நிலையில் தான் தற்போது இந்த சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இந்த சந்தேகப்படையான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கைது செய்து தற்போது ஆரம்பாக்கத்திற்கு அழைத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் அந்த தனிப்படை காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரியா, சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தனிப்படை காவல்துறையினர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி எழில்.